ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஒரு ரொம்ப நாளாக என் உள்ளத்தில் வைத்திருந்த காரியத்தை உங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று சொல்லி நான் விசுவாசித்தபடினாலே இந்த வேளையில் அந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். 2020ஆம் ஆண்டு முதல்ல நம்ம இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வைக்கும்போது நம்ம வந்து இந்த ஜெப எண்ணெயை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஜெப எண்ணெய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது நிறைய பேருக்கு உதவியாக இருந்தது. ஜெப எண்ணெய் வைத்து அவர் ஜெபிக்கும்போது பெரிய அற்புதங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம சாட்சியின் மூலமாக கேள்விப்பட்டோம். விசேஷமாக என்னோடய வாழ்க்கையில் அந்த பீரியடில் அந்த கொரோனா முடிந்த பிறகு அந்த சூழ்நிலையில் வெகு நாளாக என்னோடய கண்கள் வந்து ரொம்ப சிவப்பு நிறத்தில் ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அப்போது இந்த ஜெப எண்ணெய்க்காக நாங்கள் ஜெபித்து அதெல்லாம் சின்ன பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஜெபித்து கொண்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் கண்களில் தெரியாமல் என் கை எண்ணெயாக இருந்துச்சு, ஜெப எண்ணெயாக இருந்துச்சு. ஸோ அப்போ தெரியாமல் கண்களில் பட்டுச்சு. கண்ணில் பட்ட உடனே நான் என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு விசுவாசம், அநேகருக்கு இந்த ஜெப எண்ணெயை அனுப்புகிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே நான் எண்ணெய் பூசி நான் ஜெபிக்கிறேன், இப்பொழுதே என்னுடைய கண்களில் தெளிவு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த ஒரு சில மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய கண்கள் அப்படியே வெள்ளையாக மாறிச்சு. கண்கள் ரெட்டாக இருந்த கண்கள் வந்து வெள்ளையாக மாறிச்சு, நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அப்போது ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். ஜெப எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாமத்தில் இருக்கிறபடினாலே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இதில் சில டவுட்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. ஜெப எண்ணெய் பயன்படுத்தலாமா என்று சொல்லி நிறையா கேள்விகள் உண்டு. வேதாமத்திலேருந்து 2 வசனங்களை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நாம் ஜெபிப்போம், எப்படி அதை ஜெபிக்கணும் சொல்லி நாம் பார்ப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் 6:13. அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இது சீஷர்கள் செய்கிறாங்க, எண்ணெய் பூசி ஜெபித்து சுத்தமாகிறார்கள். அதை தொடர்ந்து விசேஷமாக இந்த எண்ணெயை பற்றி நம்ம தியானிக்கும் போது இந்த பகுதியிலிருந்து நாம் விசேஷமாக தியானிப்பது வந்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், எண்ணெய் பூசி ஜெபிக்கணும் அப்படி சொல்லி மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நம்ம எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது தேவன் விடுதலை தருகிறார். ஆனால் எண்ணெய் வந்து இயேசுவின் ரத்தமாய் மாற முடியாது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குன்னா, எண்ணெய் வந்து இயேசுவின் ரத்தமாக மாறிடுமா அப்படி சொல்லி கேட்டால் நிச்சயமாக மாறாது. அதே நேரத்தில் எண்ணெயில் வல்லமை இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எண்ணெயில் வல்லமை இல்லை. ஸோ நம்ம வசனத்தை கூட பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நல்லா கவனிங்க. 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆமென். இங்க பாருங்க 14ஆம் வசனம் மறுபடியும் நான் வாசிப்போம். 14ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இப்போ நமக்கு பலவீனம் வந்துடுச்சு. பலவீனம் வந்ததுனால நம்ம என்ன பண்றோம்னா சபை மூப்பர்களை நம்ம வரவழைக்கிறோம் வீட்டுக்கு. ஐயா எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஜெபிங்க பாஸ்டரை கூப்பிடுவோம், ஊழியக்காரங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அப்படி சொல்லி இல்லை, ஜெப எண்ணெய் பூசி இல்லை. அப்போது என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள். சரியா? அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ எது ரட்சிக்கும்னா எண்ணெய் ரட்சிக்காது, சுகப்படுத்தாது. ஆனால் விசுவாசத்தோடு செய்கிற அந்த கிரியை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அதோடு கூட இன்னொன்று காலத்தையும் கர்த்தர் அவனை எழுப்புவார், வியாதியிலிருந்து எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். இங்க நல்லா கவனிங்க, எண்ணெய் எதை குறிக்கிறதுனா, எண்ணெய் ரெப்ரசன்ட் ஹோலி ஸ்பிரிட், எண்ணெய் ஆவியானவரை குறிப்பிடுகிறது. மீன் எண்ணெய்னாலே ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பைபிளில் 20 இடத்துல எண்ணெய் வந்து அபிஷேகத்தினாலே யூஸ் பண்ணதாக நம்ம பார்க்கிறோம். 20 இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது யூஸ் பண்ண இடம்னா யாக்கோபு அவன் நித்திரையாக இருக்கும்போது, லாபான் வீட்டுக்கு செல்லும்போது நித்திரையாக இருக்கும்போது அந்த கல்லில் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் சொல்லி பார்த்தது நிமித்தம் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்த தலை வைத்து தூங்கின அந்த கல்லை வந்து எண்ணெய் ஊற்றி அந்த கல்லை அபிஷேகம் பண்ணுகிறார்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பைபிளில் எண்ணெய் யூஸ் பண்ணப்படுகிறது. இப்போது நம்ம ஒன்று செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? என் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் எண்ணெய் வைத்திருக்கிறோம். ஸோ இந்த எண்ணெய்க்காக நம்ம ஜெபிக்க போகிறது கிடையாது. இந்த எண்ணெயில் ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனால் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது வல்லமை உண்டு. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது, அதுவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது வல்லமை உண்டு. எண்ணெயில் வல்லமை கிடையாது. எண்ணெயை நம்ம விக்கிரகமாய் மாற்றக்கூடாது. ஆனால் எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாமத்தில் இருக்கபடினாலே அதே இடத்துல நம்மளும் நம்ம ஒரு விசுவாசம் அநேகருக்குள்ள உண்டு. ஜெப எண்ணெய் ஊசி ஜெபித்தா அற்புதம் நடக்கும். அதனால நிறைய சபைகளில் எண்ணெய்கள் கொடுப்பாங்க, ஜெப எண்ணெய்கள் கொடுப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இதை ஒரு விக்கிரகமாக மாற்றக்கூடாது. அது திட்டவட்டமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த ஜெப எண்ணெய் அதே இடத்துல இருக்கும். நாங்கள் எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். எதற்காக ஜெபிக்க போகிறோம்? எண்ணெய்க்காக ஜெபிக்க போகிறது கிடையாது. எண்ணெய் பயன்படுத்துகிற இடத்துல இயேசுவின் வல்லமை, அதாவது எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது இயேசுவின் வல்லமை மகிமை அவர் மேலே இறங்கி அந்த வியாதியிலிருந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் விசுவாசித்தீங்கன்னா இந்த காரியங்களை செய்யுங்க. ஜெப எண்ணெயில் வல்லமை கிடையாது, ஜெபத்தில் வல்லமை உண்டு. ஜெப எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது வல்லமை வராது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது வல்லமை உண்டு. ஓகே, ஸோ இதை நம்ம திட்டவட்டமாய் விசுவாசிக்கிறோம். அந்தபடினால இந்த எண்ணெய் அங்கேயே இருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த 21 நாட்கள் முடிந்த பின்பு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, யார் யாரெல்லாம் அந்த எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி கேட்குறீர்களோ அதுக்காக ஒரு நம்பர் கொடுக்கப்படும். நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு நீங்கள் நேரில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் அனுப்பப்படும், ஜெப எண்ணெய் அனுப்பப்படும். ஓகே, ஸோ இதை ஒரு விக்கிரகமாய் நாங்கள் பார்க்கவில்லை. இதை ஒரு மந்திரமாகவோ தைலமாகவோ ஏதோ நான் பார்க்கல. ஆனால் நம் விசுவாசத்தில் எண்ணெய் பூசி ஜெபிப்போம், தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, நம்ம இப்போ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். அதுக்கு முன்பாக கண்கள் மூடி நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க போகிறோம். தேவன் வார்த்தையில் வல்லமை உண்டு என்று சொல்லி திட்டவட்டமாய் நாம் விசுவாசிக்கிறோம். அந்தபடியால் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபித்து ஒரு பாடலை பாடி அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Father. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை தாங்கிட, எங்களை காத்திட, எங்களை தேற்றிட, ஆற்றிட உம்மை போல ஒருவர் இல்லை என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனபடியால் ஆண்டவரே உம்மை உயர்த்தி பாடுகிறோம். இருக்கிற இடங்கள் எல்லோரும் வாய்களை திறந்து உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. எல்லோரும் இணைந்து சொல்வோமா? உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன் என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் என் தெய்வமே, என் இயேசுவே. போல நல்ல தேவன்
ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை கொண்டாடுகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, எங்களோடு கூட உறவாடுகிற தெய்வம். பிரசன்னத்தினால் நாங்கள் மகிழும் போது ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள் ஆண்டவர், எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகள் எங்களை விட்டு நீங்குகிறது ஆண்டவரே. அதனால உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள்ளாய் வருகிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறீர், எங்களை உயர்த்துகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தபடியால் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். தேவன் தாமே கிருபை எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே புதிதாய் மாறுகிற மனுஷனாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரியப்படுகிறோம். அதற்காக வாஞ்சிக்கிறோம். நீர் புதிதாக்குகிற தேவன் ஆண்டவரே. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும், எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும். முழுவதுமான எங்கள் சரீரம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவர் நீர் தங்குகிற ஆலயமாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் தேவன் அப்படியே செய்வீராக. எல்லா கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி உம்முடைய சத்தத்தை கேட்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்போம். தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வரும்படியே இருதயத்தில் மாற்றங்களை செய்கிற தேவன் அவர். நம்ம சரீரத்துக்குள்ளாய் மாற்றங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நமக்குள்ளாய் தருவார் சொல்லி விசுவாசித்து தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்போம். தேவன் அப்படியே செய்வாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5:5. அந்தபடியே இளைஞர் மூப்பர்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்தை நான் வாசித்த உடனே உங்க எல்லாருக்குள்ள நம்ம எதை பற்றி நாம் பேச போறோம் என்று சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். அதோடு கூட 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியில் விசேஷமாக நாம் பார்ப்பது என்னன்னா, தாழ்மை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தைகளை சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை என்பது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு சுவாபம். அந்த கேரக்டர் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில், அந்த சுவாபம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரியப்படுகிறார். ஆமென். ஒவ்வொரு முறையும் நாம் கோபப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த தாழ்மையின் குணம் நம்மளை விட்டு வெளியேறி, நம் கோபத்தினாலே சில நேரத்தில் ரொம்ப கடினமான வார்த்தைகளை நாம் பேசுவோம். சிலரோடு கூட சில நேரத்தில் நமக்கு பெருமை கூட இந்த இடத்துல நம்ம உண்டாகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய ஒரு பாவமாய் பார்க்கப்பட்டது என்னன்னா இந்த பெருமை. நம்ம பெருமையோடு கூட பேசுகிற காரியங்கள், அந்த பெருமை நமக்குள்ளே வந்துடுச்சுனாலே நம்ம எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். ஆனால் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை அது, எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் மனதுக்குள்ளாக ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரியப்படுகிறார். பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமை உள்ள மனுஷனாக இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு எதிரியாய் மாறுவார். அப்படி இன்னும் சொல்லணும்னா தேவனுக்கு நீங்கள் எதிரியாய் மாறிடுவீங்க. இப்போ பெருமை நமக்குள்ளாக உயரும் போது, நம்ம தலகணம் நமக்கு ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறும்னா கர்த்தருக்கு விரோதியாய் நாம் மாறிவிடுவோம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு விரோதியாய் கர்த்தர் மாறிவிடுவார். வசனம் அதுதான் சொல்றது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் வீணாய் மாறிடும். நீங்க செய்கிற எல்லா பிரயாசமும் வீணாய் போயிடும். நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கலாம், ஆனால் இந்த உயர்வு பெருமை உள்ளவனுடைய இருதயத்தில் அந்த பெருமை அப்படியே தங்கி இருக்குமானால் அவன் செய்த எல்லா காரியங்களும் வீணாய் போய்விடும்.
ஆமென். இங்க ஏசாயா 14 அதிகாரத்தில் ஒரு முக்கியமான பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 14 நீங்கள் பார்க்கும்போது லூசிஃபரை குறித்து பேசப்படுகிற சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 14 அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நாம் வாசிப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தை பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாய். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்போ இந்த காரியம் உலக தோற்றத்துக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம். இங்க லூசிஃபர் என்ன பண்றான், கர்த்தருக்கு மேலாக உயர்த்தப்படணும் அப்படி சொல்லி பெருமை அவனுக்குள்ளாக வந்ததுபடினாலே அவன் தள்ளுண்டு போனவனாய் மாறினான். அப்போ உலகத்துல முதல் பாவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதன் தோற்றத்துக்கு முன்பாக நடந்த ஒரு பாவம்னா வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு பாவம்னா இந்த பாவம். ஸோ இந்த பைபிளில் ரெக்கார்டான ஒரு பாவம். இந்த பாவம் எங்க நடக்குதுன்னா கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பர்வதத்தில் இந்த பாவங்கள் ஏற்படப்படுகிறது. படுத்த உடனே கர்த்தர் அந்த அந்த தூதனை தள்ளி விடுகிறார். தள்ளி விட்ட உடனே அவன் அகால பாதாளத்துக்கு வந்து விழுகிறான். அப்போ பெருமை நமக்குள்ளாக இருக்கும்போது பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் நாம் மாறுகிறோம். இந்த செய்தி நிச்சயமா உங்க உள்ளத்துல பெரிய மாற்றங்களை ஏற்படும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த செய்தி என்னுடைய உள்ளத்துல நேற்று இரவுல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு தாழ்மை உள்ள மனுஷன் சொல்லி நான் நினைத்து இருந்தேன். எனக்குள்ளாக சில சுவாபங்கள் உண்டு, நம்ம இப்படிதான் இருக்கிறோம் அப்படி சொல்லி சில கட்டுப்பாடுகளை நான் வைத்திருக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு நான் என்ன நினைச்சேன், நான் ஒரு தாழ்மை உள்ள மனுஷன் சொல்லி நான் நினைத்திருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்னன்னா, நான் தாழ்மையான மனுஷனே கிடையாது. இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளாக ஆவியானவர் பேசுவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர் பேசும்போதே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். இந்த செய்தி நீங்கள் கேட்கும் போதே நிச்சயமாய் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை, முக்கியமான ஒரு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்படி நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் மாற்றங்களை செய்வார். ஏனென்றால் இந்த செய்திக்காக நான் ஆயத்தப்படணும்னு சொல்லி நான் உட்கார்ந்த போது மணி 12, நேற்று இரவு 12 மணிக்கு நான் அமர்ந்தேன். 12 மணி முதல் 3:30 மணி வரையும் இந்த செய்தி நான் ஆயத்தப்படுத்தினேன். நான் படுக்கைக்கு செல்லும்போது ஆல்மோஸ்ட் 3:45 தான் படுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய செய்தியை நான் பெற்றுக்கொண்டபடினால இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த செய்தி மூலமாய் உங்கள் இருதயத்தில் மாற்றங்கள் செய்வார். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, நன்றாக கவனிங்க, பைபிள் வசனங்களை நோட் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசுவாராக. அதே போல இந்த லூசிஃபர் குறித்து ஏசாயா 14 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இன்னொரு பகுதி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 11 வசனம், மத்தேயு 11 வசனம் 29 வசனம் கர்த்தர் என்ன சொல்ற, இயேசுசாமி என்ன சொல்லுகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்க இயேசுசாமி சொல்றது என்னன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்க இயேசுசாமி சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தாழ்மையை யாரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னா இயேசுவிடம் மாத்திரமே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து ஒரு சம்பவத்துல சீஷர்கள் பிசாசை துரத்துவதற்காக அங்க அந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ இயேசுசாமி அவளை பார்த்து, ஏன் விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்க கூடாதா அப்படி சொல்லி கேட்பார். அதே போல 5000 பேரை ஃபீட் பண்ணும்போது, போஷிக்கும் போது, ஏன் நீங்க செய்யக்கூடாதா அப்படி சொல்லி கேட்பார். ஆனா தாழ்மையை மட்டும் இயேசுசாமி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க.
மனுஷன்கிட்ட இந்த தாழ்மை உள்ள குணம் எந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனுக்குள்ள கொஞ்சமாச்சு அந்த பொறாமை இருக்கும், பெருமை இருக்கும். பொறாமை இருக்காது, பெருமை இருக்கும். இந்த பெருமை அவனுக்குள்ளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாழ்மையில் அவனால் நிற்க முடியாது. ஸோ தாழ்மை என்பது என்னன்னா இயேசுவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் ஈசாமி, அதனால தான் நான் வாசிக்கிறோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த குவாலிட்டி நம்மளுடைய இருதயத்தில் இல்லைன்னா நம் கர்த்தர் இடத்துல சேர முடியாது, கர்த்தரை உண்மையை ஆராதிக்க முடியாது. வேணா பேச்சுக்கொன்னா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா அப்படிலாம் சொல்லி பாடலாம். ஆனால் இந்த பெருமை உள்ள குணம் நமக்குள்ளாக இருக்குமே ஆனால் கர்த்தரிடத்துல சேரவே முடியாது. அப்போ இதை எங்க கற்றுக்கொள்ள முடியும்னா இயேசுவிடத்தில் மாத்திரமே நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து கற்றுக்கொள்வோம். உதாரணத்துக்கு சொன்னால் என்னோட வாழ்க்கையில் நான் வந்து இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட்டில் நான் படித்தேன், பைபிள் காலேஜில் படித்து முடித்த பிறகு அங்கே வேலைக்கும் ஜாயின் பண்ணேன். அங்கே வேலை செய்யும்போது அங்கே எங்களுடைய பிரசிடெண்ட் மதிப்புக்குரிய பிஷப் பாபி குப்தா அவர்கள் இருந்தாங்க. ஸோ அவர்கள் வந்து அவளிடத்தில் சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன்னா ரொம்ப நாளாக அதை தாழ்மைன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் தேவன் என் கண்களை திறந்தார். என்னன்னா அவர் வந்து ரொம்ப சிம்பிளான, ரொம்ப பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிற மனுஷன், ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். நான் பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட காரே கிடையாது. அது வந்து 99-2000 அந்த டைமில் அவர்கிட்ட காரே கிடையாது, ஸ்கூட்டர் வச்சுருப்பார். ஸ்கூட்டரில் தான் எல்லா இடம் போயிட்டு வருவார். அவ்வளோ பெரிய மனுஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய அது காலேஜ்னு சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஸோ நான் ஜாயின் பண்ண புதுசில் அவர்கிட்ட ஒரு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. ஸோ ஸ்கூட்டரில் தான் ட்ராவல் பண்ணுவார். என்ன ரெண்டாவது அவர் வாங்கின கார் என்னென்னா மாருதி 800. ஸோ மாருதி 800லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினார், எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் போல் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் அந்த மீட்டிங் நடத்துவார், அவங்க தான் நடத்துகிறாரு. எங்கள் பைபிள் காலேஜில் நடக்குது. இப்போ ரீசெண்டாக காலமான மதிப்புக்குரிய பிஷப் எஸ்ரா சருகுனம் அந்த மீட்டிங்கில் வராரு. ஸோ அங்கே இந்த டயஸில் முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னுடைய பைபிள் காலேஜோட பிரசிடென்ட் பாபி குப்தா அவர்கள், இரண்டாவது எஸ்ரா சருகுனம் அவர்கள். ஸோ இவங்க 2 பேர் தான் அங்கே பேசணும். ஆனால் அங்கே நிறைய பேர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. வருகிற இல்லைன்னா நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அங்கே சிலர் வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ இவர் உள்ளே வரார். நான் அங்கே சில காரியங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இவர் உள்ளே வந்தார். வந்த உடனே என்கிட்ட சொன்னார், நான் சொன்னேன் அங்கிள் ஒரு சேர் அங்கே முன்னாடி போடுறேன் அப்படி சொல்லி சொன்னேன். இல்லை வேண்டாம், எனக்கு சேர் வேண்டாம், நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அங்கே எல்லாருமே போட்டி போட்டுட்டு அந்த மேலே அந்த ஸ்டேஜில் உட்காரணும் சொல்லிட்டு பிரயாசப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் பின்னாடி ஓரத்தில் நான் சவுண்டு கேமரா இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். என் பக்கத்தில் நின்று கொண்டு இந்த மீட்டிங்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல முடியும். ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு நல்குணத்தை நான் கற்றுக்கொண்டேன். இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்க அந்த ஓனர் இடத்துலேருந்து ஃபவுண்டர் இடத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு நற்குணத்தை கற்றுக்கொண்டேன்னா அங்கே இருக்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நான் கற்றுக்கொண்டேன். அவர் திடீர்னு பார்த்தா பெரிய ஆள், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எல்லா கம்ப்யூட்டர்லையும் பிரித்து போட்டு அவரே சில காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருப்பார். அது பார்க்கும்போது எனக்கு மலைப்பாக இருந்துச்சு. ஏன் அங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களால செய்ய முடியும், இவர் நின்று வேலை வாங்கலாம், ஆனாலும் இவர் கீழே உட்காந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர்கிட்ட இருந்து அந்த குவாலிட்டியை நான் கற்றுக்கொண்டேன். இன்னொரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நான் வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்கிட்ட இருந்து நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், விசுவாசத்தில் எப்படி ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணணும். ஏன்னா சேனல் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில் நான் சேனல் ஆரம்பிப்பேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நின்று நானும் கூட நிற்கிறேன். அவர் சென்ற பாதையெல்லாம் எனக்கு தெரியும். பணம் இல்லாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நின்று அந்த சேனலை இன்றைக்கு உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கூட இருக்கும்போது அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் நம்ம மனுஷங்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தாழ்மை வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மாத்திரமே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். வேற யாருக்கிட்டையும் நம்ம கற்றுக்கவே முடியாது. ஏன்னா மனுஷனுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பெருமை ஒளிந்து இருக்கும். என்கிட்டையும் ஒளிந்திருக்கும், உங்ககிட்டையும் ஒளிந்துட்டு இருக்கும். கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் இடத்துலையும் இந்த பெருமை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிந்து இருக்கும். அது எல்லா இடத்துலையும் வெளியே வரும்னு கேட்டால் வராது. அந்த ஒரு பட்டன் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை தட்டின உடனே அந்த கோவம் வெளியே வந்துடும்.
சிலருக்கு வந்து அவங்களோட கலரை குறித்து பேசினோடனே அந்த கலர் பட்டன் அப்படி தட்டினோடனே உடனே கோபம் வந்துடும். அவங்களோட ஹைட்டை குறித்து பேசினோடனே உடனே கோபம் வரும். இல்லை அவங்க முக தோற்றத்தை குறித்து பேசினோடனே கோபம் வந்துடும். சில அவங்களோட சுச்சுவேஷனை குறித்து பேசினோடனே கோபம் வந்துடும். அவங்க ட்ரெஸ்ஸிங்கை குறித்து பேசினோடனே கோபம் வந்துடும். இது போல பல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும். அந்த பட்டன் தட்டின உடனே பார்த்தீங்கன்னா கோபம் வந்துடும். சிலர் வந்து அந்த பட்டனை எந்த பட்டனை தட்டினா இவன் கோவப்படுவான்னு சொல்லி கூட இருக்கவங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ பாரு அவனை கோவப்படுத்தும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் ஆரம்பிப்பாங்க. உடனே இந்த மனுஷன் கோவப்பட்டுரும். இது போல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் அந்த பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கரெக்டான நேரத்தில் யாராவது தட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், பெருமை வெளியே வந்துடும். அதுக்கு முன்பாக ஐயோ நான் ஒன்றும் இல்லை, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படி சொல்லி பல இடத்துல நம்ம சொல்ல முடியும். என்ன ஆனால் இந்த பட்டன் எப்படி தட்டணும் சொல்லி சத்துருவுக்கு நல்லா தெரியும். நம்ம ரொம்ப இயேசுவாமி கிட்ட க்ளோஸாக அப்படி போயிட்டு இப்போ 21 நாட்கள் நம்ம க்ளோஸாக போயிட்டே இருக்கோம். ஆனால் இந்த சூழ்நிலை சத்ரு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவான்னா எந்த பட்டனை தட்டணும் சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேணா எல்லாம் சொல்லுவேன், இந்த உபவாச நாட்கள் தான் எனக்கு இப்படிப்பட்ட சோதனைலாம் வருது. ஏன் வருதுன்னா சத்ரு நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கான். அவன் கரெக்டாக ஆள் அனுப்பான். நீ போயிட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணு, இவனுக்கு கோவம் வரும் பார். சுவிட்சை ஆன் பண்ணி இவன் பார் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் பார். இவன் பேருக்கு தான் கையை தூக்கி ஆராதிக்கிறான், உபவாசம் இருக்கிறான், ஜெபம் பண்ணுறான், லிஸ்ட்டெல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணுறான், எல்லாமே செய்வான். ஆனால் சத்துருக்கு நல்லா தெரியும் உங்கள் பட்டன் எங்கே இருக்குன்னு சொல்லி. அந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே அவ்வளோதான், நமக்கு கோவம் வந்துடும், பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும், தோத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அழுக ஆரம்பிப்போம், புலம்ப ஆரம்பிப்போம், ஐயோ. ஆனால் உபவாசத்தில் தான் சென்றுட்டு இருப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி சகோதரி, ஆண்டவர் இந்த நாளில் எப்படிப்பட்ட பட்டனை சத்துரு ப்ரெஸ் பண்ணாலும் அதில் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் இந்த 21 நாளும் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆமென். இப்போ பாருங்க, 3 விதமான காரியங்கள் இப்போ நம்ம வாசித்த பகுதியில் 3 விதமான காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 11ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஸோ இயேசுவிடத்திலிருந்து தான் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவிடத்தில் மாத்திரமே இந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 6ஆம் வசனம், நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதி 6ஆம் வசனம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி, யாக்கோபு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஸோ நீங்கள் உயரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரோட கையில் அடங்கி இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் என்றால் தேவனோட கையில் நீங்கள் அடங்கி இருக்கணும். அதோடு கூட நீங்கள் தாழ்மையாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு சமாதானம் வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், யாக்கோபு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த தாழ்மையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இயேசுவிடத்தில் செல்லணும். 2வது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரணும்னா ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவரோட பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். 3வது, உங்களுக்கு சமாதானம் வேணும். உங்கள் உள்ளத்தில் சமாதானம் வேணும். நிறைய பேர் இந்த சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பிரச்சனைகள், உங்கள் கவலைகள் எல்லாம் இயேசுவின் மேலே நீங்கள் வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது எது தாழ்மை இல்லை, நம்ம நினச்சிருப்போம்ல நம்ம தாழ்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். எது தாழ்மை இல்லை, நம்ம நிறைய பேருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கும், நான் ரொம்ப தாழ்மையான மனுஷன், ஐயோ நான் பாவம் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம்னா சில லிஸ்ட் வச்சுருக்கேன், அதை நான் வாசிக்கும் போது உங்கள் உள்ளத்துக்குள்ளாக தோணும், ஐயோ இவ்வளோ நாள் இதை நான் தாழ்மையாக நினச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்குள்ளேயும் பேசினபடினால தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம சொல்லுவோம், நான் ஒன்றுமே இல்லை பிரதர், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு மண் புழு தூசினா அப்படின்னு சொல்கிறது தாழ்மை கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிருப்போம், நீங்களாம் பெரியாள், நாங்களாம் ரொம்ப சிம்பிளான மனுஷன். இது நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்கிற காரியங்கள். நீங்களாம் ரொம்ப பெரிய ஆள், நான்லாம் ஒன்றுமே இல்லை, நான்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் இதெல்லாம் செய்யவே முடியாது, நீங்கள் செய்ய முடியும் ஆனால் நான் செய்ய முடியாது, நான் ஒரு வேஸ்ட் பீஸ், நான் ஒரு உதவாக்கறேன், ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு நிறைய ஞானம் இருக்குது, எனக்கு ஞானமே கிடையாது, நான் மக்கு, எனக்கு அந்த ஞானமே கிடையாது, நான் உங்களை மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண முடியாது, அவர் சூப்பராக ட்ரெஸ் அந்த அளவுக்குலாம் எனக்குலாம் கிடையாது, எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவர் ரொம்ப அழகாக இருக்கார், சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலும் அழகாக இருக்கார், ஆனால் எனக்கு நான் என்ன பண்ணாலும் எனக்கு அது செட் ஆகாது, நான் ரொம்ப சிம்பிள், நான் உங்களை மாதிரிலாம் பேச முடியாது, எனக்கு பேச்சு வரலாம் கிடையாது. நம்ம இதெல்லாம் தாழ்மை நினைப்போம், நமக்கு பேச முடியும், ஆனால் நம்ம சொல்லுவோம் நான் உங்களை மாதிரிலாம் பேச முடியாது,
நான் உங்களை மாதிரிலாம் பாட முடியாது, நீங்களாம் ரொம்ப பெரிய ஆள், நான் சாதாரண ஒரு ஆள். நம்ம இதை நினச்சிப்போம், நம்ம இப்படி சொல்லி இதை மனசுக்குள்ளே நினச்சிப்போம், நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கோம்னு சொல்லி நினச்சிப்போம். எனக்கு காரு பங்களா வீடெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் தங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு 6 அடியில் ஒரு வீடு கொடுத்தாலே போதும், 6 கார் கொடுத்தாலே போதும், அதுக்குள்ளேயே நான் வாழ்ந்துடுவேன். எனக்கு ஒன்றும் பெரிய சாப்பாடெலாம் நான் எதிர்பார்க்கல. சிம்பிளாக கஞ்சி கொடுத்தா கூட போதும், குடிச்சு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இது போல் இன்னும் நிறையா லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கலாம், லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிருக்கோம், இதெல்லாம் ரொம்ப தாழ்மையாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு எதில் நம்ம ஷோ ஆஃப் பண்ணுறதில்ல, பெருமை பாராட்டி கொள்வதில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம நினச்சிப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து தாழ்மை இல்லை. இது என்னன்னு சொல்லி ஆண்டவர் நேற்று எனக்கு புரிய வைத்தார். என்னென்னா, இது வந்து எளிமையாக இருக்கும், தாழ்மையாக இல்லை, எளிமையாக இருக்கும். ஸோ உண்மையாக நீங்கள் இதெல்லாம் சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஒரு மனுஷனாக இருப்பீங்கன்னா, நீங்கள் தாழ்மையாக இல்லை, எளிமையாக இருக்கிற ஒரு மனுஷன். நீங்கள் ஹம்பிளாக இருக்கிற ஒரு மனுஷன் இல்லை, சிம்பிளாக இருக்கிற ஒரு மனுஷன். ஓகே, நான் நிறைய நேரத்தில் இப்படி தான், இதுதான் வந்து தாழ்மைன்னு சொல்லி நான் நினைத்திருந்தேன். தேவன் நேற்று என்னுடைய உள்ளத்தை உடைத்தபடினால நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம சிம்பிளாக இருக்கும், எளிமையாக இருக்கும், தாழ்மையாக இல்லை. தாழ்மை எங்கேருந்து வரும்னா இயேசுவிடத்தில் மாத்திரமே கிடைக்கும். அதை கற்றுக்கணும்னா நீங்கள் அவரோடு கூட நெருங்கி பழகும்போது தான் அந்த சுவாபத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசுசாமி சொல்றது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கேன். தாழ்மையாக இருக்கணும்னு கூட சொல்லலை, மனத்தாழ்மை. ஸோ அப்போ தாழ்மை எங்கே ஒளிந்து இருக்கிறதுனா, எங்கே இருக்கணும்னு சொன்னால் மனசுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு சுவாபம். அந்த சுவாபம் வெளித்தோற்றத்தில் அல்ல, இருதயத்துக்குள்ளாக தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவர் தான் சொல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். தாழ்மையுமாய் இருக்கேன்னு சொல்லலை, மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போது தாழ்மை எங்கே இருக்கணும்னா, இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும், வெளியரங்கமாக இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கணும். இப்போது உதாரணம் சொன்னால், சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் க்ளோத்ஸ் தான் போடுவாங்க, கம்பெனி பிராண்டட் க்ளோத்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நைக்கி, பூமா, இல்லை அது போல் பிராண்டட் க்ளோத்ஸ் தான் போடுவாங்க, துணி தான் போடுவாங்க. சாதா புடவைலாம் கட்ட மாட்டாங்க, சாதாரண ஷர்ட்லாம் போட மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களால முடிந்தது, அதனால் வாங்குறாங்க. அவங்கள அஃபோர்ட் பண்ண முடியுது, அதனால் அதுக்கான திராணி அவங்ககிட்ட இருக்குது, அதனால வாங்குறாங்க. ஆனால் நம்ம சொல்லுவோம், அவங்கெல்லாம் அப்படி தான் போடுவாங்க, நான் வந்து சிம்பிளாக சாதாரண ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கர்ச்சீஃப் கொடுத்தா கூட போதும், அது நிறையா தச்சு நான் அப்படியே துணியாக மாட்டிப்பேன். அப்படிலாம் ரொம்ப தாழ்மையாக நம்ம பேசுவோம். என்ன, அது தாழ்மை கிடையாது, அது நம்மளோட இயலாமை. அவங்களால வாங்க முடிஞ்சு, என்னால் வாங்க முடியல, நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கேன், அப்படி கிடையாது. அவங்களால முடிந்தது, ஏன்னா அவங்களால அதை வாங்குறதுக்கான பணம் அவங்ககிட்ட இருக்குது, அதனால் வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கான பணம் நம்ம கிட்ட இல்லை, அதனால் நம்ம வாங்கலை. இருந்தால் வாங்கியிருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, ஏன்னா ஃபோன்லேயே கொஞ்சம் காஸ்ட்லின்னா ஐஃபோன். ஸோ ஐஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஐஃபோன் வாங்குறது தப்பாக கரெக்டாக கேட்டிங்கன்னா, அது உங்களால் முடிஞ்சது, நீங்கள் வாங்கிட்டீங்க. ஆனால் அந்த ஐஃபோனை எப்படி கேரி பண்ணுறோம், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பின்னாடி அந்த ஆப்பிள் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே காட்டிகிட்டே, கையில் வச்சுருந்தாலும் சரி அப்படியே கையில் காட்டிகிட்டே எல்லார்ட்டையும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசும்போதே இதை இப்படி வந்து போகும். அது பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் எடுத்து சும்மா அப்படி கையில் காட்டிகிட்டே இருந்தால் தான் பிரச்சனை. பிராண்டட் க்ளோத்ஸ் போடுவாங்க, போட்ட உடனே அந்த பிராண்டு இங்கே இருக்கணும், இந்த இடத்துல இருந்தால் தான் அது ஒரு மரியாதை, ஒரு கெத்து அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அது நீங்கள் தாழ்மை உள்ள மனுஷன் நீங்கள் சொல்லவே முடியாது. நிறைய நேரத்தில் நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம், பெருமை நமக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தர் என்னன்னா, அந்த பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த சிந்தை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும்போதுனா, இயேசுவின் சுவாபங்கள், இயேசுவின் குணாதிசயங்கள் நமக்குள்ளாக உருவாக ஆரம்பிக்கும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இந்த இடத்துல நல்லா பாருங்க, பாத்திரம் வெளியே சுத்தமா இருக்கு, ஆனா உள்ள என்ன இருக்கு? போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தில் சுத்தமா இருக்கிறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ வெளிப்புறம் அது ரொம்ப கிளியரா இருக்கு, ஜொலிக்குது, கிளீன் பண்ணப்பட்டிருக்கு, ஆனா உள்ள அழுக்கா இருக்கு. அப்போ வெளிப்புறத்துல நம்ம வந்து ரொம்ப தாழ்மையா இருக்க மனுஷன் போல நடிக்கிறோம், ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பெருமை ஒளிந்துட்டு தான் இருக்கும். ஆமென். ஸோ முதலாவது தாழ்மையை நாம் எப்படி கற்றுக்கொள்ள போறோம், எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படி சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், அதுக்கு முன்பாக இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-12, அது பின்பாக 13-14 நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 18:10 நாம் வாசிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இங்க ஒரு மனுஷன், 2 பேர் தேவாலயத்துக்கு செல்லுகிறார்கள். தேவாலயத்தில் செல்ற ஒரு மனுஷன் எப்படி ஜெபிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரம். ஸோ நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, மற்றவன் பெருமை பாராட்டிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி நான் கிடையாது. இங்கே தன்னை உயர்த்தி பேசுகிறானே அவனை மாதிரி நான் கிடையாது. அப்படி அவங்களே தங்களை போஸ் பண்ணி பேசிக்கிறாங்களா, அப்படிலாம் நான் கிடையாது. விபச்சாரக்காரன் கிடையாது, இப்படிப்பட்டவங்க கிடையாது, அப்படிப்பட்டவங்க கிடையாது. எனக்கு அப்படிலாம் இல்லாதனால நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படியே முடிஞ்சு போச்சு, எல்லாமே இங்கேயே அவுட். அடுத்தது 12ஆம் வசனம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்கு பிடித்தமான காரியங்களை நான் செய்கிறேன். என் சம்பாதியத்திலலாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவன் வெளியே சத்தமாக கூட பண்ணல, தனக்குள்ளாக ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் அடுத்து இன்னொரு மனுஷன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 13-14 வசனங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இங்க என்ன நடக்குதுன்னா, இன்னொரு மனுஷன் பாருங்க, அவனோட ஜெபத்தை பாருங்க, அந்த ஜெபத்தின் ஆழத்தை பாருங்க. தூரத்திலே நின்று கர்த்தர்கிட்ட நெருங்கி வராதபடி அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவத்தின் நிமித்தம் நான் உங்க கிட்ட வருவது கூட தகுதி இல்லை, ஆனா நான் தூரத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன். என் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தலை தூக்கி பார்ப்பது கூட எனக்கு அந்த தகுதி இல்லை ஆண்டவரே, அவ்வளோ பாவியாக இருக்கேன். தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஸோ 2 பேருக்குள்ள வித்தியாசம் பாருங்க. என்ன வித்தியாசம்னா, ஒருத்தன் அவங்கள மாதிரி அவங்க பாவம்லாம் செய்கிறாங்க, அவங்கள மாதிரி நான் கிடையாது. ஆனால் இன்னொரு மனுஷன் சொல்கிறான், நான் ரொம்ப பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும். 14ஆம் வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நம்ம நிறைய இடத்துல இந்த பகுதியை, இந்த வசனத்தை, இந்த பகுதியை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், அதனால் நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, தாழ்த்தும் போது உயர்த்தப்படுவான்னு சொல்லிட்டார்ல, அதனால் நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன், எதுவுமே எனக்கு தெரியாது, நீங்களாம் பெரிய ஆள், நான் ரொம்ப சின்ன ஆள் அப்படி சொல்லி பல நேரத்தில் நம்ம மாய்மாலமாக நடிக்கிறோம். நேற்று ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அது வாசித்ததுலேருந்து என் மைண்டில் இருந்த எல்லாமே உடைஞ்சது, என் இருதயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் உடைஞ்சு. என்னென்னா, ஒரு ஞானி சொன்ன ஒரு வார்த்தைகள், ஒருவன் தனக்குள்ளாக நான் தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சாலே தாழ்மை அவனை விட்டு வெளியே போயிடுச்சான். இது கேட்ட உடனே என் கண்கள் திறக்கப்பட்டது. சிம்பிள் வேர்டு தான், சிம்பிளான வார்த்தைகள் தான். இதை கேட்டவுடனே என் கண்கள் திறக்கப்பட்டது. உண்மையாக சொல்கிறேன், என் இருதயம் உடைந்தது. ஆண்டவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன். என்ன சொன்னேன்னா, நான் தாழ்மையாக இருக்கிறேன் நமக்குள்ள சில நேரத்தில் நினைப்போம் பார்த்தீங்களா, அப்படி நினைச்சாலே நமக்குள்ள தாழ்மை இல்லையா. இதை குறித்து நீங்கள் யோசித்துப்பா, இந்த வார்த்தையை யோசித்து ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டில் யோசிச்சு கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திகிட்டே இருப்பார். இன்றைக்கி முழுவதுமாக நீங்கள் யோசிங்களேன், நிறைய விஷயங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து உடைந்து வெளியேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். எந்தெந்த இடத்துல நீங்கள் உத்தமமாய் நடந்துக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் என் கூட பேசினார். அதனால தான் நான் சொல்கிறேன், தாழ்மையாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம நினைச்சாலே நமக்குள்ள தாழ்மை இல்லை, நமக்குள்ள தாழ்மை கிடையாது. பல நேரத்தில் நம்ம நினச்சிப்போம், நான் ரொம்ப தாழ்மையான மனுஷாண்டவரே அப்படி சொல்லி நினச்சிருப்போம். அந்த நிமிடம், அந்த வெரி நெக்ஸ்ட் செகண்ட் உங்கள் இருதயத்திலேருந்து தாழ்மை வெளியேறிட்டு விட்டது, வெளியே போயிடுச்சு, உள்ள இல்லவே இல்லை. நம்ம இருதயத்தில் எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் தாழ்மை இல்லை. தாழ்மையாக இருக்கிற நினைக்கிறதே ஒரு பெருமை. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் 3 மணிக்கெலாம் நான் ஜெபிப்பேன், 3 மணிக்கு நான் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், உன்னால் முடியுமா? நைட்டெல்லாம் ஜெபிக்கிற மனுஷன்,
நான் உபவாசத்தை ஜெபிக்கிற மனுஷன் அப்படின்னு நம்மளை பெருமை அது வந்து நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலான மனுஷன் சொல்லி நம்ம காட்டுறோம். அது அப்படியே ஆக்சுவலாக அது கிடையாது. என்னன்னா நம்ம ஒரு பெருமையாக அதை சொல்லிக்கொள்ளும். நான் வேதத்தை 8 முறை வாசித்து முடிச்சிட்டேன் தெரியுமா, 10 முறை முடிச்சிட்டேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேதத்தை முழுமையாக நான் வாசித்து முடிப்பேன் அப்படி நம்ம பெருமையாக அது வந்து ஒரு அட்வைஸாக சொல்லலாம். ஆனால் நான் செய்கிறேன் நீ செய்யலைன்னு சொன்னால் அது தவறு. எந்தெந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம அடிக்கடி சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கோமோ அது நமக்குள்ளாக தங்கி இருக்கிற ஒரு பெருமையாய் மாறிவிடும். ஆரம்பத்தில் இருக்காது, ஆனால் ஸ்லோலி அது நமக்குள்ளாக ஒரு விஷமாக கிரியை செய்து கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த ஒரு வார்த்தை யாரெல்லாம் இதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளாக நான் சொல்கிற 2 வார்த்தைகளை பார்த்து நல்லா தியானிங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். 2 விஷயங்கள் இதை உங்கள் உள்ளத்தில் யோசித்து கொடுங்க. அதே நேரத்தில் இதுவும் நான் சொன்ன வார்த்தை, இது வசனம் ப்ளஸ் நான் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் படித்து நான் சொல்லுகிற வார்த்தை. தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலே உங்கள் இருதயத்தில் தாழ்மை இல்லை, பறந்து போச்சு, தூரமாக போயிடுச்சு, பிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தூரமாக போயிடுச்சு. ஓகே, ஸோ 2 காரியங்கள் உங்களோட கூட நான் பேசி நான் முடிக்கிறேன். முதலாவது, எப்படி நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும், கிறிஸ்துவிடத்திலிருந்து எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மறுபடியும் பொறுமையா வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? பாருங்க, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல். ஸோ அப்போனா ஆண்டவரோடு கூட ஒரு க்ளோசர் வாக், தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியம், தேவனோடு கூட சார்ந்து ஒரே லெவலில் ட்ராவல் பண்ணுறது. ஆண்டவரே உங்கள் கூட நான் இருக்கணும், ஆண்டவரே உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு க்ளோசர் வாக், தேவனோடு கூட இணைந்து நடக்கும்போது பாருங்க, இந்த தாழ்மையான சுவாபம் வந்து தேவனிடத்துல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்குள்ளாக தாழ்மை வரணும்னா நீங்கள் என்ன பண்ணால், முதலாவது தேவனோடு கூட நெருங்கின ஐக்கியத்தை கொள்ளுகிற ஒரு மனுஷனாக நீங்கள் மாற வேண்டும். முதலாவது உங்கள் நோட்டில் வேணால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி வாழும்போது தான், தேவனை தினம் தினம் துதிக்கும் போது தான், தேவனோடு கூட நெருங்கின வாழ்க்கை வாழும்போது தான் அந்த சுவாபம் நமக்குள்ளாக உண்மையாய் வரும். ஆனால் நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் தான் இந்த 21 நாள் உபவாசத்தில் நான் பங்கு பெறுகிறேன், அது பின்பாக காலையில் ஜெபிக்கிறேன், நைட்டில் ஜெபிக்கிறேன், எப்பொழுதுமே நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், தேவனை பயங்கரமாக ஆராதிக்கிறேன், தேவனை நான் துதிக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை துதிச்சுட்டே இருப்பேன். இங்கே துதிக்கிறது பிரச்சனை இல்லைங்க, உண்மையாக துதிப்பது தான் இங்கே தேவைப்படுது. க்ளோசர் வாக், வாக்கு கிடையாது, க்ளோசர் வாக். தேவனோட நடக்கணும்னு நம்ம கூட பைபிளை தூக்கி நடக்கணும்னு சொல்லிக்கலாம். ஆனால் வேதத்தில் உள்ளதை அறிந்து கொண்டு நடப்பது தான் க்ளோசர் வாக். ஸோ பல சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணால் தேவனை ஆராதிக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சீரீஸ்லேயே நான் இதை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பல நேரத்தில் நம்ம சொல்கிறோம், நான் தேவனை கைகளை உயர்த்தி பாடுறேன், அப்படி பாடுறேன், இப்படி பாடுறேன். அது வந்து நீங்கள் செய்கிற பர்ஃபார்மன்ஸ். மற்றவங்களோட பார்வைக்காக நான் கைகளை தூக்கி பாடுறேன், சத்தமாக பாடுறேன், கை தட்டி பாடுறேன் அப்படி சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது ட்ரூ வர்ஷிப் கிடையாது, உண்மையான ஆராதனை கிடையாது. உண்மையான ஆராதனை என்னென்னா, ஆண்டவரோடு கூட அவரோட சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையில் உண்மையாக வாழும்போது தான் அது ட்ரூ வர்ஷிப்பாக மாறும், உண்மையான ஆராதனையாக மாறும். ஆமென். எது ட்ரூ வர்ஷிப் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 6:5 முதல் நம்ம வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் என்னன்னா 8ஆம் வசனம் கூட வாசிங்களேன். அவர்களைப் போல நீங்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் என்னன்னா மற்றவங்க ஜெபிக்கிற மாதிரி மற்றவங்க அந்த பேர் நிறையா சில பேர்லாம் ஜெபிப்பாங்க, ரொம்ப அழகாக ஜெபிப்பாங்க. எப்படி ஜெபிப்பாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸே ரொம்ப ரொம்ப சூதிங்காக இருக்கும், ரொம்ப இதமாக இருக்கும். அந்த ஜபத்தை கேட்டால் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். வார்த்தைகளை ரொம்ப அழகாக வார்த்தைகளை கோர்த்து ஜெபிப்பாங்க. அது எதுக்கு ஜெபிக்கிறாங்கன்னா மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு சொல்லி ஜெபிப்பாங்க. அதுதான் அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையில் சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் இப்படிலாம் நான் ஜெபிப்பேன், அப்படிலாம் ஜெபிப்பேன். அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ளாகவே இருக்கும். நான் இப்படிலாம் ஜெபிப்பேன் பிரதர், நான் ஜெபிச்சாலே இப்படிலாம் நடக்கும், நான் கை வச்சு ஜெபித்தாலே பேயெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிடும், கிட்டே வராது, இப்படி சொல்லி நமக்குள்ளேயாகவே அந்த ஜெபத்தில் ஜெபிப்போம். ஆனால் ஜெபத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்துக்கொள்வோம். ஆண்டவர் சொல்றார், நீ மாயக்காரரை போல ஜெபம் பண்ணாத, நீண்ட ஜெபம் பண்ணாத, மற்றவங்க பார்க்குறாங்க சொல்லி லாங் ப்ரேயர் பண்ணாத. நீ லாங் ப்ரேயர் பண்ணுன்னா வீட்டை பூட்டு கதவை சாத்து வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து நீ எவ்வளோ நேரம் வேணால் ஜெபம் பண்ணு, தனிமையில் ஜெபம் பண்ணு. மற்றவங்க என்ன பெருமை பாராட்டணும், நீ எதை செஞ்சாலும் அது உனக்குள்ளாக தாழ்மையாக இருக்கவே இருக்காது. சிலர்லாம் தானியலே மிஞ்சிடுவாங்க. தானியல் 3 முறை தான் ஜெபித்தார், நான் 12 முறை ஜெபிக்கிறாள். சிங்க கபில போட்டால் தெரியும் எப்படி ஜெபிப்பான்னு சொல்லி. பல சூழ்நிலையில் நமக்குள்ளாக தோன்றுகிற காரியங்கள் என்னன்னா, நான் இப்படிலாம் பண்ணுறேன், அப்படிலாம் பண்ணுறேன், நான் இப்படி பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். பரிசுத்தம் சிலலாம் பார்த்தா பரிசுத்தம், நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தம் சொன்ன உடனே அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஆயிடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் வந்தோடனே அந்த ஸ்தோத்திரம் எங்கே போச்சு, அல்லேலூயா எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆனால் மற்றவர்களோட பார்வைக்கு அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் போல நம்ம பெருமை பாராட்டி கொள்வோம். தேவன் எனக்குள்ளாக உடைத்த நிமித்தம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த வேளையில் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிட்டத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இயேசு என்ன பண்ணார், எப்படி அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது என்று ஜெபம் பண்ணினார். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு, சரியா? சின்ன வயசுலேருந்து நமக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றும். சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம்னா படத்துலையோ ஸ்டோரி புக்ஸ்லையோ நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா ஒரு ஸ்டோரி புக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோ ஒருத்தர் இருப்பார், வில்லன் ஒருத்தர் இருப்பார். இந்த வில்லன் சுடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டே இருப்பார், ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோ திரும்பி ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு சுட்ட உடனே வில்லன் கீழே விழுந்துருவார். இன்னும் அதிகமாக சொல்லணும்னா, வில்லன் எப்போல்லாம் ஹீரோவை அடிக்கிறாரோ ஹீரோவுக்கு வலிக்கவே வலிக்காது. ஆனால் ஹீரோ திரும்பி ஒரு அடி வில்லன் அடித்தார்னா அவ்வளோதான், வில்லனோட வாயெல்லாம் உடஞ்சி போயிடும். இதெல்லாம் நம்ம புத்தகத்தில் வாசிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ நமக்குள்ளாக ஒரு எண்ணம் ஒரு இடத்துல தங்கியிருக்கு. என்னன்னா, ஹீரோவால் எவ்வளோ வலிகளை தாங்க முடியும், எவ்வளோ வேணால் தாங்கி கொள்வார், எவ்வளோ வேணால் அடித்தாலும் வாங்கிப்பார். ஆனால் திருப்பி அடித்தா பயங்கரமாக அடிப்பார். நமக்குள்ளாக இந்த எண்ணம் இருந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் இந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளை வளர்க்குற விதம் எல்லாமே அப்படி தான். சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, நீ ஆம்பளை பையன்டா, அழுவக்கூடாதுடா, அடித்தாலும் வாங்கிக்கணும்டா, அப்படி சொல்லி நம்மளை வளர்த்துருப்பாங்க. இங்கே நமக்குள்ளாக என்ன இருக்குன்னா, ஏசாமி ஒரு ஹீரோவாக பார்க்குறோம். அப்போது ஏசாமி எல்லாரையும் சுகப்படுத்துகிறார், கையை வைத்து ஜெபிக்கிறார், ட்ரெஸ்ஸை தொடுறாங்க, அற்புதம் நடக்குது, ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாம் மாறுது, எல்லாமே நடக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஏசாமி சிலுவையும் அப்படி தான் செய்திருப்பார். எப்படி சிலுவையை தூக்கி இருப்பார்னா, ஏசாமி கூட வல்லமை இருந்துச்சுப்பா. அவர் சிலுவை ஈஸியாக தூக்கி வச்சு அப்படியே நடந்து போய் அப்படியே அங்கே நின்று என்ன ஆணியில் அடிங்கன்னு சொல்லி அடித்து அப்படியே சிலுவையில் செத்து போயிட்டார். அப்படியே 3 நாள் உயிரோடு வந்துட்டார். இது அப்படி கிடையாது. இவர் ஹீரோ தான், முக்கியமான ஹீரோ தான். ஆனால் எப்படியா மாறின ஹீரோன்னா, தேவனாய் இருந்த ஹீரோ இல்லை, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு ஹீரோ.
அதோடு கூட என்னன்னா, சிலுவையை தூக்கும்போது ஒரு மனுஷனாய், முற்றிலுமாய் ஒரு மனுஷனாய் மாறின ஒரு ஹீரோ. ஆமென். முற்றிலுமாய் மனுஷனாய் மாறின ஒரு ஹீரோ. இந்த ஹீரோக்குள்ள எப்படின்னா, இப்போ எந்த ஒரு வல்லமும் கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா வலி வேதனைகளும் இந்த ஹீரோக்குள்ள இருக்கும். இந்த ஹீரோ எப்படின்னா, அடிச்சா இப்ப ரத்தம் வரும், குத்துனா பல்லு உடையும், தலையில முறுக்கிடம் வச்சா ரத்தம் வரும், வேதனை உண்டாகும். ஸோ நம்ம என்ன நினைச்சிருப்போம், இந்த ஹீரோக்கு அடிச்சாலும் வலிக்காது, குத்தினாலும் எதுவும் ஆகாது, சுட்டாலும் துப்பாக்கி குண்டு உள்ள போய் பாயாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கபடினால இயேசுவை நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, அவருக்கு என்ன அடிப்பட்டாலும் அவருக்கு வலிக்காது. நல்லா கவனிங்க, ஏசாமி ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம ஏற்கனவே வாசித்த ஜெபம், என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்போனா வேதனையோடு கூட நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழுகும்போது அந்த கண்ணீர் ரத்தமாய் மாறுகிறது. அப்போனா தனக்குள்ளாக எவ்வளவு வேதனை பட்டிருப்பார் பாருங்க. தனக்கு நடக்க போகிறது என்னது என்று சொல்லி யார் யார் அடிப்பா, எத்தனை அடி அடிப்பாங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த வலி எப்படி இருக்கும் சொல்லி இயேசுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது இயேசுசாமி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறனா, இந்த பாத்திரம் என்னிலிருந்து நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஜெபித்துட்டு அந்த சிலுவையை தூக்கும்போது, நம்ம ஒரு மனுஷன் நீங்களும் நானும் அவ்வளோ அடி வாங்கிட்டு அந்த சிலுவை தூக்க முடியுமா அப்படி யோசிச்சிங்கன்னா, அதே வேதனையில் ஒரு மனுஷன் என்ன வேதனைப்படுவானோ, ஒரு ஆணி அடிக்கப்பட்டால் எத்தனை வலிகள் அவனுக்குள்ளாக உண்டாகுமோ அத்தனை வலிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். எதுக்காகனா, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், அவர் ஈஸியாக வலி தாங்கிப்பார், ஏன்னா அவர்கிட்ட வல்லமை இருந்துச்சு, பவர் இருந்துச்சு. அது அப்படி கிடையாதுங்க. அந்த சிலுவையில் நிற்கும்போது அவர் தேவனாக அல்ல மனுஷனாய் அந்த இடத்துல நின்றார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாருங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் வல்லமை உள்ள தேவன் தான், அற்புதங்கள் செய்கிற தேவன் தான். ஆனாலும் நம்ம எல்லாரும் சிலுவையில மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனாய் மாறின தேவன். எல்லா வல்லமையும் விட்டுட்டு உலகத்துக்கு வந்த தேவன். யோசிச்சு பாருங்க, உலக தோற்றத்தின் முதலாக தேவன் இருக்கிறார். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னா, நீங்களும் நானும் மே மாசத்துல தாங்க முடியாத வெயில அனுபவிக்கிற பார்த்தீங்களா, அந்த சூரியனை ஒரே வார்த்தையில உருவாக்கின தேவன் அவர். அவ்வளோ தூரத்திற்கு, ரொம்ப தூரத்திற்கு அதோட உஷ்ணம் இங்க பூமியில தரையில நம்மளால தாங்க முடியல. அப்போ வல்லமை உள்ள நெருப்பு குழம்பை உண்டாக்கின கர்த்தர் அவர். ஒரே வார்த்தையில அவ்வளோ அதிகாரம் அவர் கையில இருக்கு, அவ்வளோ வல்லமை அவர் கையில இருக்கு. ஒரே வார்த்தை தான், ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை தான், லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னா சூரியன் அப்படியே உதிக்குதுங்க. அந்த வார்த்தையில வல்லமை உள்ள தேவன் இங்க எப்படி மாறி இருக்காருன்னா, உங்களை என்னும் மீட்கும் பொருளாக தம்மை மனுஷனாய் மாற்றின கர்த்தர் மனுஷனா மாறிட்டார். அப்போ இந்த தேவனிடத்துல எவ்வளவு தாழ்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த தாழ்மை நீங்க எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னா, அவரோடு கூட க்ளோஸர் வாக், நெருங்கின ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் நீங்க இந்த தாழ்மையை அவரிடத்துல கற்றுக்கொள்ள முடியும். அது மாய்மாலமான வாக்கு கிடையாதுங்க, உண்மையான வாக்கு. மாய்மாலமான ஆராதனை கிடையாது, உண்மையான ஆராதனை. மாய்மாலமான ஜெபம் அல்ல, தனி அறையில் அவரோடு கூட செலவு பண்ணுகிற அந்த உன்னதமான நேரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் நடக்கும்போது தான் அந்த தாழ்மையை இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நான் முடித்து விடுகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27, 28. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் ஊழியக்காரனாய் வந்தார், வேலைக்காரனாக வந்தார், நமக்கு சேவை செய்கிற சேவகனாய் வந்தார். பல திருமணத்தில் பெரிய சண்டை நடக்கும். என்ன சண்டைனா,
சண்டைகள்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, என்னை சாப்பிட கூப்பிடல, அது ஒரு பெரிய சண்டையாக மாறும். என்னை சாப்பிட கூப்பிடவே இல்லை, என்னை கூட்டு போய் முதல்ல நிற்க வைக்கவே இல்லை. திருமணம் மாத்திரம் இல்லை, பல அக்கேஷன்ஸில் வீட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களில் பத்திரிக்கையில் பேர் போடலை, அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னை பார்த்து அப்படி முறைச்சான், அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் இது போல் நிறைய இடம் என்னை ரெஸ்பெக்டே கொடுக்கல, என்னை வந்து ரொம்ப குறைவாக ட்ரீட் பண்ணாங்க, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. இதெல்லாம் வந்துன்னா ஒரு சண்டையை உருவாக்குவதற்கான காரணங்கள். ஸோ இந்த காரணங்கள்லாம் எதனால் உருவாகுது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள். இந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ளாக இருந்துகிட்டே இருந்தால், எனக்கு கூட பேசாமல் போயிட்டான், என்னை பார்த்தோன்னே திரும்பி போயிட்டான், என் கூட பேசவே இல்லை, என்னை பார்த்தோம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நெக்கலாக சிரிச்சுட்டு போட்டான். ஏன்? நம்ம எதிர்பார்க்க அவன் வந்து என்கிட்ட பேசணும், அவன் வந்து என் கூட வந்து என்னை கூப்பிடணும் சாப்பிட, அவங்க வந்து என்னை வந்து இப்படி போன்னு சொல்லணும், பத்திரிக்கையில் என் பேரை போடணும். இது பாரு, ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் நம்ம இடத்துல இருக்கு. இங்க இயேசுசாமி வந்ததுக்கு, உலகத்துக்கு வந்த முக்கியமான நோக்கம்னா நம்மளை மீட்கும்படியாக, நம்ம இடத்துல இருந்து எந்த ஒரு விதத்தையும் அவர் எதிர்பார்க்காதபடினால இந்த உலகத்தில் வந்தார். நம்மகிட்ட எதையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் தேவனாக வாழ்ந்தார், தேவனாக இருந்தார், தேவனாக நம் மத்தியில பல அற்புதங்களை செய்தார். ஆனாலும் அவர் எப்படி இருக்காருன்னா, நமக்கு முன்பாக வேதாமத்தில் ஊழியக்காரனாக, சேவகனாக, நமக்கு சேவை செய்யுபவராக அவர் வாழ்ந்தார். பல இடத்துல நமக்கு இந்த இடம் வேணும், இந்த சீட்டு தான் எனக்கு வேணும், இப்படி தான் நான் வாழணும். பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வேதாமத்தில் நம்ம பார்க்கணும்னா, பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க எங்கே போனாலும் அவங்கள மதிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. உபவாசம் இருக்கும்போது தங்கள் முகத்தில் அந்த உபவாசம் இருக்கிறோன்னு சொல்லி அந்த ஒரு சுவாபத்தை வைத்து கொண்டாங்க. அவங்க ஜெபிப்பதை எல்லாரும் நோட்டீஸ் பண்ண சொல்லி ஆசைப்பட்டாங்க. தங்களுக்கு உயர்ந்த ஸ்தலங்கள் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. தங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, அப்படிப்பட்டவர்கள் நீ மாயக்காரனா இருக்கிற, எதிர்பார்க்காத, எதையும் எதிர்பார்க்காத, எந்த இடத்துல எதையும் எதிர்பார்க்காத, தாழ்மையா இரு, எல்லாத்தையும் விட்டுட்டு இரு. எந்த ஒரு எதிர்பார்க்கும் போதுதான் உனக்குள்ளாக இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட தோணும். எதையும் எதிர்பார்க்காத. நான் இங்க எஜமானா வரல, நான் எப்படி வந்திருக்கேன்னா, நான் ஊழியக்காரனா வந்திருக்கேன், உங்களுக்கு சேவை செய்யும்படியாக வந்திருக்கிறேன். நான் தான் மையத்தில் இருக்கணும்னு சொல்லி பலர் ஆசைப்படுவோம். நான் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பல இடங்களில் நம்ம ஆசைப்படுவோம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி யோசிக்காத. அது அப்படி நீ யோசிச்சின்னா தேவன் உனக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் மதிக்கப்படணும், நான் பெருமை பாராட்டப்படணும், என்னை உயர்த்தணும் அப்படி சொல்லி நீ யோசிச்சினாலே நீ அங்கேருந்து கீழே விழுந்துருவேன். இங்க பாருங்க, இயேசுவை பாருங்க, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 22:24-26 வாசிங்களேன். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். இது இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, இயேசுசாமி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற அந்த சூழ்நிலையில அந்த கம்யூனியன், கடைசி லாஸ்ட் சப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்பவத்தில் நடக்கிற காரியங்கள். இங்க ஒவ்வொரு காஸ்பல் 4 புத்தகத்தில் இந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு புத்தகத்திலும் நீங்கள் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் ஆட் ஆயிருக்கு. ஒவ்வொரு புத்தகத்தில் இருக்க மாதிரி இன்னொரு புத்தகத்தில் இருக்காது. மேத்யூவில் இருக்க மாதிரி மார்க்கில் இருக்க, மார்க்கில் மாதிரி லூக்கில் இருக்க மாதிரி ஜானில் இருக்காது. கொஞ்சம் ஒரே சம்பவங்கள், ஆனால் 4 விதமான கோணங்களில் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு காஸ்பல் நீங்கள் வாசித்து பார்த்தா புரியும், ஃபுல்லாக அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இங்கே லூக்காவில் என்னென்னா, அப்போது சீஷருக்குள்ளாக ஒரு இது வருது, ஒரு கேள்வி வருது. என்னன்னா, வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் என்னன்னா, அன்றும் தங்களில் எவன் பெரியவன் என்று அவளுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. யார் பெரிய மனுஷன் அப்படி சொல்லி, யார் பெரிய சீஷன் அப்படி சொல்லி அவங்களுக்குள்ளாக யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இயேசுசாமி சொல்றாரு, 27ஆம் வசனம் ரொம்ப அழகு, 26, 27 வசனம் ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரன் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்?
பந்திருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். பாருங்க, தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உலகத்தை சிருஷ்டித்தவர் சொல்லுகிற வார்த்தை, நான் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன்ப்பா உங்ககிட்ட. உங்களுக்கு அழகா ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ உலகத்திலேயே பெரிய பணக்காரன் சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் டக்குன்னு வரல, பில்கேட்ஸ்க்கு அப்புறம் இப்போ இன்னொரு மனுஷன் என்ன, எலான் மாஸ்க். எலான் மாஸ்க் வந்து இப்போ உலகத்திலே பெரிய ஒரு மனுஷன், பணக்காரன். இப்போ அந்த பணக்காரன் நம்ம ஏழையா இருக்கோம் வச்சுங்களேன், நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், அது வந்து தாழ்மை கிடையாது, அது வந்து சிம்பிளிசிட்டி, தன்னுடைய ஏழ்மையை காட்டுறார். ஆனால் அதே எலான் மாஸ்க் உலகத்தில் எது வேணாலும் காசு கொடுத்து வாங்க முடியும், எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்க முடியும் அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் என்ன, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றாருன்னா அது வந்து தாழ்மை கிடையாது, ஏழ்மையா, ஹம்பிள் கிடையாது, சிம்பிளா வந்து சாப்பிட்றாரு. ஆனால் அதே எலான் மாஸ்க் வந்து, தம்பி இவன் காலை காமிப்பா நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்றது தான் தாழ்மை. ஏசாமி ரொம்ப அழகா இந்த சம்பவத்தில், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீஷரோட கால்களை கழுவினான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த பகுதி பாருங்க, என் உள்ளம் நேற்று உடைந்தது. யோவான் 13:4-5. போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. நல்லா கவனிங்க, அந்த வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் கிடையாது. அந்த பெண் போய் தொட்ட நுனியை தான் தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு சென்றது. அப்படிப்பட்ட வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை இயேசுசாமி கழட்டி வைக்கிறார். அந்த பாதத்தை கழுவும் போது தான் இருக்கிற அந்த உயரத்தில், ஓகே என்கிட்ட எனக்கு இவ்வளோ வல்லமை இருக்கு அப்படி சொல்லி அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு போய் பாதத்தை கழுவவில்லை. முதலாவது என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி, வாசிங்க 4ஆம் வசனம், போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீழையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. அப்போ ஒரு துணி எடுத்து தன்னுடைய இடுப்புல கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்போ நல்லா கவனிங்க, என்ன நடக்குதுன்னா, ஒரு துணி எடுத்து தன் இடுப்பிலே கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து சீஷரோட கால்களை தண்ணீரினால் கழுவி, அந்த துடைக்கணும்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது வேற ஒரு துணியை எடுக்கல, தான் கட்டி கொண்டிருக்கிற சீலையை எடுத்து துடைத்தார். இதை சாதாரணமாக வாசிச்சா ஜஸ்ட் முடிஞ்சிடும், இது போல சார். ஆனால் நீங்கள் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து தியானித்து வாசின்னு வச்சிங்களேன், இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? யாராலையும் செய்ய முடியாத விஷயம். ஏன் யாராலையும் நம்ம செய்யலாம், நம்ம செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம், ஓகே. பட் ஆனால் யோசிச்சு பாருங்க, இவர் இருந்த பொசிஷன் எங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இவர் யார் முதல்ல யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய தேவன் என்ன பண்றாருன்னா, இங்க அவர் ட்ரெயின் பண்ண 12 சீஷர்களோட கால்களை கழுவுறாருங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் தான் கட்டி இருக்கிற துணியினாலே அவர் கால்களை துடைக்கவும் செய்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா பெருமை வந்து உலக தோற்றத்திலிருந்து எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி நான் சில குறிப்புல மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள். ஃபர்ஸ்ட் வந்து இயேசுவோடு கூட நெருங்கி வாழணும். ரெண்டாவது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசுவின் தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளணும். என்ன இரண்டாவது காரியம், இப்போ எதிர்பார்ப்புனால உண்டான சில பாவங்கள். ஏன்னா எதிர்பார்ப்போடு கூட நம்ம பழகும்போது பெரிய பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். உதாரணத்துக்கு நான் காண்பிக்கிறேன் வேதாமத்திலிருந்து. ஆதாம் ஏவாள் பாருங்க, தேவனை போல மாறணும் சொல்லி ஆசைப்பட்டாங்க, பாவத்தில் விழுந்தாங்க. தேவனை போல மாறிடுவீங்க அப்படி சர்பம் சொன்ன உடனே அதை எதிர்பார்த்தாங்க. ஐயோ நான் அப்படி ஆயிடுவானா அப்படி சொல்லி யோசிச்சாங்க, கீழே விழுந்தாங்க. காயின், என்னோட பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே, ஆபேலோட பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதே அப்படின்னு யோசிச்ச உடனே கொலைகாரனா மாறிட்டான். போத்திபார் மனைவி, எனக்கு இன்பம் கிடைக்கணும்னு நினைச்சா போச்சு. சிம்சோன், எனக்கு அந்த பொண்ணு வேணும், பிலிஸ்திய பொண்ணு வேணும் எனக்கு அப்படி சொல்லி ஆசைப்பட்டான், பாவத்தில் விழுந்தான். சவுல், தாவீதை பாடுறாங்களா, எனக்கு பாடாம அவங்களுக்கு பாடுறாங்களா பாட்டு. சவுல் கொண்டது 1000 சொல்லிட்டாங்களா, அது எப்படி சொல்லலாம், என்ன தானே பாடணும் அவங்க, நான் தானே ராஜா. அந்த எதிர்பார்ப்பு ஒழிஞ்சு போச்சு. போல நிறைய சம்பவங்களை சொல்லிட்டு போகலாம், நேரம் இல்லாதபடினால நான் முடிக்கிறேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் பிறந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா,
நம்முடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வாழுங்க, உங்களுக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காக தாழ்மை உண்டாகும். தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், யோபு போல போயிட்டே இருங்க. இது கிடைக்குதோ கிடைக்கலையோ, கர்த்தர் நல்லவர், அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவர் ஒருபோது எனக்கு தீங்கு கொடுக்கவே மாட்டார். தீங்கு கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து மேற்கொள்வதற்கான உதவி எனக்கு தருவார். என் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு மனுஷனை நான் சொல்லுகிறேன். ஆமானை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமான் என்ன எதிர்பார்த்தான்? நான் உயர்த்தப்படணும், நான் உயரத்தில் போய் இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் பேர் பெருமையாக மாறணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் மொர்தெகாய் என்ன பண்ணார்னா, அந்த வாசல்ல அமைதியாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமைதியாக காத்திருந்தார். யார் உயர்த்தப்பட்டா? ஆமானா மொர்தெகாயா? மொர்தெகாயோட வாழ்க்கையில பார்க்க முடியாத உயரத்தில் செல்லுகிறார். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ளாக தாழ்மை உருவாக வேண்டும் என்றால் நான் சொல்ல நல்லா கேளுங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு நான் எதுவுமே முயற்சி செய்யுங்க, அதுக்காக போராடுங்க, அதுக்காக வேலை செய்யுங்க, அதுக்காக கடின உழைப்பை வைங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவரோட பலத்தை கைக்குள்ள அடங்கிருங்க. ஆனால் எனக்கு இது கிடைக்கலன்னா எனக்கு கோபம் வரும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம். இங்கே நான் காமிச்ச பலரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னா, எனக்கு அது கிடைக்கல, நான் அப்படி மாறிட்டேன். காயன் தன்னோட பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, தன் ஒரு கொலைக்காரனாய் மாறினான். சவுல் பெரிய ராஜா அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அது ஒரே ஒரு பாட்டு அவன் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. கடைசி வரையும் அந்த பாட்டு வேணும், அந்த பாட்டை நான் கேட்கணும் சொல்லி ஓடியே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். இது போல பலர் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் வேண்டும், இந்த காரியம் வேண்டும், இது வேணும், நம்ம அஜெண்டா போட்டு வச்சிருக்கோம், லிஸ்ட் போட்டு வச்சு, இதெல்லாம் கிடைக்கலன்னா அவ்வளோதான், நான் டென்ஷன் ஆகிடுவேன், இந்த உயர்வு எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில், இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம் தாழ்மையை. மனுஷங்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி நீ கற்றுக்கினா சிம்பிளிசிட்டி கற்றுக்கொள்வீங்க, ஹம்பிலிட்டி கற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் நம்ம ஆரம்பித்த வசனத்துக்கு திருப்பி வருவோம். சங்கீதம் 139:23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நித்திய வழியிலே என்னை நடத்தும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவோமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? எல்லாரும் சொல்லுங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? ஆண்டவரை, பெருமையினாலே ஆண்டவர் உங்களை நான் வேதனைப்படுத்தி இருப்பேன்னா என்னை மன்னிங்க ஆண்டவரே. வேதனைப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் உம்மிடத்தில் ஆண்டவரே இந்த ஒரு உதவியை நான் கேட்கிறேன். அப்பா, எனக்கு ஆண்டவரே மாற்றங்களை தாங்க ஆண்டவரே. என் உள்ளத்தில் மாற்றங்கள் உண்டாவதாக. பல சூழ்நிலையில் நான் தாழ்மையா இருக்கேன்னு சொல்லி நினைத்திருந்த ஆண்டவரே, ஆனா நான் தாழ்மையா இல்லை. ஆண்டவரத்தில் நாம் கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன். நீங்க தாழ்மையா இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சாலே தாழ்மை உங்களை விட்டு வெளியேறி விட்டது. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுழல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து
செய்தி இரவை பகலாக்கினீ எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லோரும் இணைந்து சொல்வோமா? ஓ எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில உள்ளத்துக்குள்ளாய் மிகுந்த வேதனையோடு கூட நீங்கள் அநேகர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவரே, உங்களை எவ்வளவு காயப்படுத்தி இருக்க ஆண்டவரே, நான் தாழ்மையா இருக்கேன்னு சொல்லி பல சூழ்நிலை நினைத்து கொண்டு ஆண்டவரே உம்மை கோபப்படுத்தி இருக்க ஆண்டவரே. யாரும் சொல்லுங்க, வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. எந்தெந்த விதத்துல உம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறனோ எனக்கு தெரியப்படுத்துங்க அப்பா. என் புத்தியினாலே ஆண்டவரே உணர முடியாத காரியங்களை ஆண்டவரே எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே, தெரியப்படுத்துங்க அப்பா. தகுதி இல்லாத ஒரு மனுஷன் ஆண்டவரே, பல இடங்களில நான் தாழ்மையா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் அப்பா. என்னை மன்னிச்சிருக்கப்பா. தகுதி இல்லாத ஒரு மனுஷன் அப்பா நான். ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எல்லோரும் இணைந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லோரும் இணைந்து சொல்லுங்க ஆண்டவரே, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன்
நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் எரிவது ஆண்டவரே உமக்காய் நான் எரியணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நான் வாழணும். என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காய் நான் வாழ தேவன் உதவி செய்வீராக. என்னுடைய ஆண்டவரே அப்பா, வெற்றியை நான் கொண்டாடாதபடி, வெற்றியில ஆண்டவரே நாங்கள் மகிழாதபடி, என்னோட தாளந்துகளை நான் உயர்த்தாதபடி, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அப்பா நல் குணத்தை நான் உயர்த்தாதபடி, எனக்கு இருக்கிற ஆண்டவரே வசதிகளை நான் உயர்த்தாதபடி ஆண்டவரே என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சுவாபத்தில் ஆண்டவரை கொஞ்சம் கத்துக்கணும் சொல்லி பிரயாசப்படுகிறேன். அதுவே என்னால முடியல ஆண்டவரே. என்னை தரை மட்டும் தாழ்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பிள்ளையாய் என்றென்றும் நான் வாழ உதவி செய்யுங்க. நான் எரிவது ஆண்டவரை உமக்காய் எரியணும் ஆண்டவரே. உமக்காய் நான் வாழணும். உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தணும். என்னை பயன்படுத்துங்க, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்துல இருக்கிற எங்களுடைய எல்லாருடைய ஜெபமும் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உமக்காய் பயன்படுத்துங்க. அதே போல நான் உமக்காய் வாழணும். என்னோட சுயத்துக்காகவோ, என்னோட எதிர்பார்ப்புக்காகவோ, என்னோட மாமிசத்துக்காகவோ நான் வாழாதபடி இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும். அதற்காய் நான் வாழ உதவி செய்யுங்க. என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் நான் கற்றுக்கொள்ள போகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றும் கரம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரம் எங்களுக்கு உதவி செய்வதாக. எங்களை பலப்படுத்துவீராக, காத்துக்கொள்வீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.